பிரைஸ்லான் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பார்ப்போமா? பாருங்க, எசேக்கியேல் 37:3 இப்படியாக சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் என்கிற தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்து முழுவதும் எலும்புகளாக கிடக்குது பள்ளத்தாக்கில். இந்த எலும்புகள்லாம் உயிர் அடையுமா என்று கேட்குறாரு. அப்போ எசேக்கியேல் சொல்றாரு, தேவரீர் நீர் ஒருவரே அறிவீர் என்று சொல்லுகிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த எலும்புகளுக்குள்ளாக என் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது இது உயிர் அடையும் என்று சொல்லப்படுகிறது. ஆமாங்க, எலும்புகளைப் போல, உலர்ந்த எலும்புகளைப் போல நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா? எல்லா விதத்திலையும் அது செத்து போச்சு, இனி இந்த பிரச்சனையினால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சோர்ந்து போய் இந்த நாளில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தாங்க இந்த வார்த்தையை கொடுக்குறாரு. எலும்புகளை போல ட்ரை ஆகி உங்கள் வாழ்க்கையோ, ஏதாவது பிரச்சனைகளோ, உங்கள் குழந்தைகளோ எதெல்லாம் ட்ரை ஆகி இருக்கிறதோ அதுக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் அதை உயிர்ப்பிக்க போகிறார் என்பதை இந்த நாளில் உங்களோட பேசுகிறாருங்க. அதை விசுவாசிங்க. இந்த நாளில் அது உயிர் அடையும் என்று ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறாரு.